ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். VU 40 inches இந்த கம்ப்ளைண்ட் பேக்லைட் இஷ்யூ வந்திருக்கு. வழக்கம் போல் நம்ம பேக்லைட் அப்படின்னா லைட்டு தான் மாற்றுவோம். ஆனால் இது இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. இது மதர் போர்ட்லேயும் பிரச்சனை வரும். இது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். பேக் கவர் கழட்டுறோம். வழக்கம் போல் நம்ம இன்வெர்டர் செக்ஷனில் ஒரு முறையும் செக் பண்ணுறது இதனால தான். ஃபஸ்ட்டு பேக்லைட் நம்ம செக் பண்ணுறோம். பேக்லைட் செக் பண்ண உடனே லைட் வந்து நமக்கு எரியுது. லைட் ஓகேவாக இருந்தது. ஆனால் இன்வெர்டர் செக்ஷனில் கரெக்டான வோல்டேஜ் வந்து போகல. பேக்லைட்டுக்கு கரெக்டான வோல்டேஜ் போனால் தான் பேக்லைட்டும் ப்ராப்பராக எரியும். 40 inchesக்கு 80 வோல்ட் தேவை. ஆனால் நமக்கு வோல்டேஜ் போர்டில் செக் பண்ணோம், ப்ராப்பராக நமக்கு வோல்டேஜ் வரல. மதர் போர்டில் செக் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இன்வெர்டர் செக்ஷனில் நான் எப்போவுமே செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது காரணமே இதுதான். கம்ப்ளைண்ட் வந்து பேக்லைட் ஃபால்ட்டாக இருக்குது சொல்லி பேக்லைட் மட்டும் நம்ம மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இன்வெர்டர் செக்ஷனில் வோல்டேஜ் ப்ராப்பராக வருதான்னு செக் பண்ணணும். நீங்கள் 40 inchesக்கு 80 வோல்ட் தேவை. ஆனால் இங்கே 50 வோல்ட் தான் வருது. எங்கே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு போர்டு கழட்டினோடனே, டிவி பேக் கவர் கழட்டினோடனே எனக்கு டவுட் வந்தது. அதனால் நான் செக் பண்ணும்போது இன்வெர்டர் செக்ஷனில் வோல்டேஜ் கம்மியாக வந்துச்சு. அப்புறம் ஒரு 3 ஃபில்டர் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. இது பேனலுக்கு போகிற ஃபில்டர் தான். இது ஒரு 470-25 வோல்ட். ஆனால் பேக்லைட்டுக்கு வோல்ட் பார்த்திங்கன்னா 33 MFT 220 வோல்ட். இந்த கெப்பாசிட்டர் தான் போகும். இதுதான் கம்ப்ளைண்ட் சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த 3 கண்டன்சரையும் நான் கெப்பாசிட்டியும் மாற்றிட்டேன். மாற்றின பிறகு எனக்கு அந்த ப்ராப்பராக 80 வோல்ட் எனக்கு கிடைச்சது. பேக்லைட்டும் ப்ராப்பராக எரிஞ்சது. எப்போவுமே நம்ம பேக்லைட் மாற்றுறதுக்கு முன்னாடி இன்வெர்டர் செக்ஷன் கம்பல்சரி செக் பண்ணணும். இன்வெர்டர் செக்ஷனில் செக் பண்ணதில் பாருங்கள், க்ளீனாக வோல்டேஜும் எனக்கு 80 வோல்ட் வந்தது. பேக்லைட் மாற்றாமலே இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடுச்சு. அதனால் ப்ராப்பராக ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாகவே எல்லா ஃபால்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். டிவிக்கு உண்டான 80 வோல்ட் வந்தது. பேக்லைட் க்ளீனாக இருந்தது. பிரைட்னஸும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் யாரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு டெய்லி நான் அப்லோடு பண்ணினே இருப்பேன். டிவி கம்ப்ளைண்ட் வர வர என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது டிவிங்களில் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மாடல் நம்பரோடு நான் உங்களுக்கு காட்டுவேன். ஈஸியாகவே நீங்கள் இந்த மாடலில் கம்ப்ளைண்ட் வரும்போது ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.